என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான அருமருந்து, பொக்கிஷன்னு சொல்லுவாங்க, அந்த காலத்திலிருந்து பயன்படுத்தக்கூடிய எல்லாரும் செஞ்சு சாப்பிட்ட வெந்தய லேகியம். இது வெந்தயம், கருஞ்சீரகம், மிளகு, ஜீரகம், சுக்கு எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து. அந்த மருந்து உடல் வலி, கழுத்து, கைகால் வலி, உடல் உஷ்ணம் எல்லாத்தையும் தணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. இது தங்கத்துக்கு நிகர். வெந்தயம் கோல்டு. தங்கமும் வெந்தயமும் ஒரே ரேஞ்சில் உள்ளது. அதனுடைய மருத்துவ குணம் தெரிஞ்சால் தங்கத்தை கொடுத்துட்டு வெந்தயத்தை விலைக்கு வாங்கலாம். அந்த ஒரு அற்புதமான ஒரு மருந்து. கருஞ்சீரகம் மரணத்தை தவிர்த்து மற்ற எல்லா வியாதிக்கும் அதில் மருந்து இருக்குது. இந்த இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வெந்தய லேகியம் இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. வெந்தயம் 400 கிராம் வெந்தயம் முதல் நாள் நைட்டு நல்லா அலசி தண்ணியில் கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சு ஒரு நைட் ஃபுல்லாக ஊறின வெந்தயம். கருஞ்சீரகம், மிளகு, ஜீரகம், வெல்லம், இது தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின சாப்பாட்டுக்கு உபயோகம் பண்ணக்கூடிய தேங்காய் எண்ணெய், நெய், சுக்கு, ட்ரை ஜிஞ்சர்னு சொல்லுவாங்கள்ல, சுக்கு பொடி. நான் என்னென்ன அளவுகளில் சேர்க்குறதுங்கிறது நான் இங்கே சொல்லித்தரேன். நீங்கள் எதிர்பார்த்த மசாலா, பாய் விட்டு பிரியாணி மசாலாலேருந்து எல்லா வகையான 8 வகையான மசாலா ரெடி பண்ணியிருக்கிறோம். ரொம்ப அருமையாக தனித்தனியாக தேர்ந்தெடுத்து வறுத்து பொறுமையாக செஞ்சுருக்கிறோம். நல்ல ருசியாக இருக்கும். 50 கிராம் பாக்கெட்டு, 100 கிராம் பாக்கெட்டு, 250 கிராம் பாக்கெட்டு, அரை கிலோ பாக்கெட் கிடைக்கும். நீங்கள் வாங்கி ருசிச்சு பாருங்கள். இதை தபாலில், இந்தியன் போஸ்ட்டில், ஸ்பீட் போஸ்ட்டு, சாதா போஸ்ட்டில், கொரியரில் அனுப்பி வைக்கிறோம். உங்களுக்கு தபால் செலவு ரொம்ப குறைவு. உள்ளூர் வெளியூருக்கு எந்த இருந்தாலும் வெளிநாடுகளுக்கும் கேளுங்க, உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். விலைப்பட்டியல் உங்களுக்கு இந்த வீடியோவிலே காட்டியிருக்கோம். எங்களை தொடர்புடைய நம்பர்களும் வீடியோவிலே வரும், அதை தொடர்பு கொள்ளுங்க. இது 400 கிராம் வெந்தயம் நல்லா தண்ணியில் அலசிட்டு முதல் நாள் நைட்டு ஊற வச்சுருக்கோம். நல்ல தண்ணியில் ஊற வச்சா ஒரு நைட் ஃபுல்லாக ஊறி இருக்குது. அதை இப்போ குக்கரில் போட்டுக்குருவோம். இந்த வெந்தயம் பாருங்கள், பார்க்கும்போது 400 கிராம் எடை கம்மியாக, அளவில் கம்மி மாதிரி தெரியும். இந்த பாருங்கள், இந்த கிளாஸில் தான் 2 கிளாஸ் போட்டோம். நீங்கள் இந்த திட்டத்தில் பாதி செய்கிறன்னா கூட ஒரு கிளாஸ் போட்டு 200 கிராம் வெந்தயத்தை போட்டு கூட நீங்கள் செஞ்சுங்க. ஒரு நல்ல ஒரு லேகியம்லாம் செய்யும்போது எப்போவுமே நம்ம அளவு கூட வச்சு செஞ்சுக்கணும், எல்லாரும் சாப்பிட்ணுங்கிற நல்ல நோக்கத்தோட. அதனால் இது அடிக்கடி நம்ம செய்ய முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். வெள்ளத்தில் சுண்டி அல்வா பதத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நம்ம செய்யும் போதே ஒரு நல்ல ஒரு பொருள், வைத்தியத்துக்குரிய ஒரு சிறப்பான பொருள் செய்யும்போது அதை நம்ம அளவு திட்டத்தை கொஞ்சம் கூடவே போட்டு செஞ்சுக்கலாம். இந்த வெந்தயம் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறோம். இந்த மூழ்கிறோம் தண்ணி முங்கி வரணும். ஏன்னா அப்போ தான் இந்த விசில் வச்சு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்க, இப்போ தண்ணி நல்லா இந்த வெந்தயம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம். ரொம்ப தேவையில்லை, ரொம்ப ஊற்றினா மறுபடியும் சுண்ட வைக்கணும். நம்ம இந்த வெந்தயத்தோட ஒரே ஒரு ஸ்பூன் தான், ஒரு 200 கிராமுக்கு 400 கிராம் வெந்தயம் போடுறோம். ஒரு ஸ்பூன் மிளகு போடுறோம். ஜீரகம் சாதாரண குழம்புக்கு யூஸ் பண்ணோம்ல, அந்த ஜீரகம் அது ஒரு ஸ்பூன். நல்லா கொஞ்சம் கூட போட்டுங்க. ஒரு ஸ்பூன் போடுறேன். ஒரு 50 கிராம் கருஞ்சீரகம் போடுறேன். 50 கிராம் கருஞ்சீரகம். இப்போ அடுப்பை வச்சுருவோம். ஒரு 2 விசில் வரணும். 2 விசில். 400 கிராம் வெந்தயத்துக்கு 800 கிராம் வெல்லம். நீங்கள் பனை வெல்லம் இருந்தாலும் போட்டுக்கலாம், இந்த சாதா இந்த பாகு வெல்லம் இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பாகு வெல்லம் சேர்த்துக்கிறேன் 800 கிராம். இப்போ நீங்கள் 200 கிராம் செய்கிறதா இருந்தால் அது டபுள் 400 கிராம் போட்டுங்க. நான் 400 கிராம் வெந்தயம் போட்டிருக்கேன், 800 கிராம் வெல்லம் போடுறேன். இப்போ அடுப்பை பற்ற வைக்கலை பாருங்க, வெறுமனே வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். அடுப்பை பற்ற வைக்கலை, ஏன்னா அடுப்பை பற்ற வச்சுட்டு வெல்லத்தை போட்டால் பிடிக்கும். வெல்லம் கொதிக்கிற அளவுக்கு, இந்த கொதிக்க கரையிற அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க போதும். அடுப்பை பற்ற வச்சுட்டு வெல்லத்தை பாருங்க. இப்போ தான் நான் அடுப்பில் வைக்கிற தண்ணி ஊற்றிட்டு தான் அடுப்பில் வைக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். வெல்லம் சும்மா கொதிக்கிற அளவுக்கு, ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. அப்புறம் மறுபடியும் சுண்டுற அளவுக்கு நம்ம டைம் எடுக்கும். அதனால வெல்லம் கொதிக்கிற பாகா கரையிற வரைக்கும் உள்ள தண்ணி அளவாக ஊற்றிருக்கோம். அந்த பக்கம் வெந்தயம் 2 விசில் வர வரைக்கும்
ஸ்லோ ஸ்பீடில் தான் வச்சுருக்கேன். ஹை ஸ்பீடில் வச்சு வேக வைக்கல. சிம்மில் வச்சு 2 விசில் வரட்டும். இப்போ வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு பாருங்கள், ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. சும்மா அப்படி கொதி வந்தால் போதும். இப்போ நம்ம தீயை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ 2 விசில் சொன்னால் வேகலை. நான் 4 விசில் வச்சேன். 4 விசில் வச்சதுக்கப்புறம் நல்லா குழஞ்சி நல்லா வெந்துருச்சு. பயிர் பயிராக நல்லா வெந்துருச்சு. இது பாருங்கள், மேலே கரிஞ்சீரகம் போட்டால் எல்லாம் வெந்துருச்சு. இப்போ நல்லா ஆற வச்சு கொஞ்சம் தண்ணி லைட்டாக, கொஞ்சம் ரொம்ப சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணி தெளித்து வடைக்கு ஆட்ட மாட்டோம், மெது வடைக்கு ஆட்டுற மாதிரி உளுந்த பொங்க ஆட்டும்போது கொஞ்சம் தெளித்து ஆட்டுற மாதிரி இதை மிக்சியில் அரைச்சிக்கிறணும். மிக்சியில் அரைச்ச பாருங்கள், கொஞ்சம் வடைக்கு அரைக்கிற மாதிரி தண்ணி தெளித்து அதிகமாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கோம். இது 400 கிராம் வெந்தயம் தான் இவ்வளோ இருக்குது. ஊறினதுக்கப்புறம் இவ்வளோ வருது. நம்ம இவ்வளோ எங்களுக்கு தேவைங்கிறதான நம்ம செய்கிறோம். நீங்கள் 200 கிராமில் கூட செய்யுங்க, 100 கிராமில் கூட செஞ்சுக்கோங்க. இப்போ இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டோம். நல்ல ஒரு அகலமான, ஏன்னா லேகியம் கிண்ட போகிறோம், நல்லா சுருண்டு கிண்டணும். நல்ல அகலமான ஒரு வானொலி வச்சுக்கோங்க. சட்டி சூடாகிறதுக்கு முன்னாடியே இந்த வெள்ளத்தை பாக இதை ஊற்றிடுவோம். சட்டி சூடாகலை, என்ன இப்போ தான் பற்ற வச்சுருக்கேன். அப்படியே வடிகட்டி இந்த வெள்ளைப்பாக ஊற்றிக்கிறோம். பாருங்கள், அப்படியே இருத்து ஊற்றினீங்கன்னா கீழே அந்த மண்டி ஃபுல்லாக நின்றுக்கிறோம், செத்தை எல்லாம் நின்றுடும். இப்போ வெள்ளம் இப்போ தான் ஊற்றிருக்கோம், இன்னும் சூடு ஆகலை. இப்போ தான் சூடாகிக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம இந்த கலக்கி வச்சு பார்த்தீங்களா அரைச்சி வச்ச வெந்தயத்தை இதில் சேர்த்துக்கிறோம். நல்லா அப்படியே கரண்டியில் அகலமானதை அப்படியே நசுக்கி விடுங்க. எல்லாம் ஒன்றா கலந்து வரணும். தீ மிதமான தீயில் தான் இருக்குது. சூடு ரொம்ப தனிவான சூட்டில் தான் இருக்குது. மெதுவாக சூடாகி இதெல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கணும். பாதி சேர்த்தேன். எல்லாம் கலந்ததுக்கு பின்னாடி மறுபடியும் பாதி சேர்க்குறேன். கொஞ்சமாக தான் சேர்க்கணும். இப்படி கொஞ்சமாக எடுத்து இதை மிக்ஸ் பண்ணி கலந்ததுக்கப்புறம் ஒன்றா சேர்த்து நம்மளால் கலக்க முடியாது. இப்படியே மெதுவாக கலக்கி விட்டுட்டு அடுத்தடுத்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். தீ மிதமான தீயில் தான் இருக்கணும். 400 கிராம் வெந்தயம் போட்டிருக்கோம். அது பாருங்கள், மஞ்சள் தூள் இது பாருங்கள், நல்லா ஒரு ஸ்பூன் நல்லா தெளித்து போடுறேன் மஞ்சள் தூள். இதுவும் நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ளது. இது நான் இங்கே முதல்ல என்னென்ன பொருள்கள் தேவைங்கிற இடத்துல நம்ம காட்டாமல் விட்டுட்டேன், காட்டலை. மாதிரி சுக்கு பொடி, ட்ரை ஜிஞ்சர் பாருங்கள், சுக்கு பொடி ட்ரை ஜிஞ்சர் இந்த பாருங்கள். இதையும் நம்ம நல்லா 2 ஸ்பூன் போடுறோம் பாருங்கள். இதுவும் நல்ல சளி கிளி எல்லாத்துக்கும், வாய்வு எல்லா தொந்தரவுக்கும் ரொம்ப நல்லது. அதையும் 1 ஸ்பூனு 2 ஸ்பூன் போடுறேன். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் மிளகு போட்டிருக்கோம், அதனால் இதை கொஞ்சம் குறைச்சே போடுங்க. ஜிஞ்சரு உரைக்கிற ஒரு பொருள். இப்போ இதில் பாருங்கள், 100 ml தேங்காய் எண்ணெய். இந்த 100 ml இப்போ ஒரு 50 ml நான் சேர்த்துக்கிறேன். 50 ml தேங்காய் எண்ணெய். தேங்காய் பால் சேர்க்குறவங்க இந்த ஸ்டேஜில் தேய்ப்பாங்க. நம்ம பால் சேர்த்தா ரொம்ப நாள் தங்காது. அதுக்காக நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்க்குறோம். நம்ம லேகியங்கின்றோம். அதனால் பாருங்கள், 50 ml சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 50 ml சேர்த்துக்கிறோம். நெய் அது இப்போ ஒரு 25 100 ml சேர்க்க போகிறேன். ஆனால் இப்போ ஒரு 25 ml சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் லேகியம் திரண்டு வரும். அதுக்காக இப்போ ஒரு 25 ml சேர்த்துக்கிறேன். மீதி லாஸ்ட்டில் சுருண்டு வரும்போது சேர்ப்போம். இப்போ அப்படியே கிண்டிக்கிட்டு ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நெய் 100 கிராம் சேர்க்கணும். மொத்தத்தில் 400க்கு 100 கிராமு, 200 கிராமு வெந்தயம் போட்டு செஞ்சிங்கன்னா 50 கிராம் நெய், 50 கிராம் தேங்காய் எண்ணெய். இப்போ நம்ம 400 கிராம் போட்டதுனால 100 கிராம் நெய், 100 கிராம் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். இப்போ தேங்காய் எண்ணெய் 50 கிராம் சேர்த்துட்டு 50 கிராம் வச்சுருக்கேன். நெய் 25 கிராம் தான் சேர்த்துருக்கேன், 75 கிராம் வச்சுருக்கேன். இந்த நல்லா திரண்டு வரும்போது அப்போ நம்ம போட்டு கிண்டணும். அப்போ சுருளாக கிண்டி வரும்.
ஒரே ஒரு சிட்டிகை அந்த ஸ்வீட்டை இனிப்பை எடுத்து காட்டுறதுக்காக ஒரே ஒரு சிட்டிகை உப்பு தூவுறேன். உப்பு, தூள் உப்பு. இது எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 40 நிமிஷமாவது ஆகும். சுருண்டு எண்ணெய் திரண்டு நம்ம லேகிய பதம் வர்றதுக்கு ஒரு 40 நிமிஷம் ஆகும். தீயை சிம்மிலே தான் வச்சுருக்கேன். சிம்மிலே தான் செய்யணும். இல்லைன்னா பபுள் டப்பு 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 டப்புன்னு வெடிக்கும், தெரிக்கும், மேலையெல்லாம் தெரிக்கும். அதுக்காக இதை ஒரு எட்டை இருந்துக்கிட்டு பொறுமையான தீயில தான் இது கிண்டணும். 40 நிமிஷம் ஆகும். ஒரு அருமையான வெந்தய லேகியம். வெந்தய லேகியம் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. என்னென்னா செய்கிறதெல்லாம் ஈஸியாக இருக்கும். அது சுண்டி அந்த லேகிய பதம் வருது பார்த்தீங்களா, அந்த பாருங்கள், இந்த பதம் கரண்டியில் ஒட்டாத பதம் வருது பார்த்தீங்களா, எடுத்து இப்படி போட்டால் கரண்டியில் ஒட்டாத பதம் வரணும். இப்படி பாருங்கள், எடுத்து போட்டால் ஒட்டக்கூடாது. பிசு பிசுன்னு, ஏன்னா இல்லையே வெந்தயம் ஒட்டும், பிசுக்கு பிசுக்குன்னு ஒட்டும். ஆனால் அந்த ஒட்டாத பதம் வரணும். பாருங்கள், நான் எத்தனை வாட்டி எடுத்தாலும் ஒட்டாது. ஒட்டாத பதம் வரணும். ஒட்டாத பதம் வந்து இந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு நாள் அப்படியே ஆற விட்டுறணும். அந்த சூடு எல்லாம் தணிஞ்சு தன்னுடைய கலர் மாறி வரும். இது முட்டி இருக்குல்ல பார்த்தீங்களா, முட்டி, கழுத்து தேய்மானம், இடுப்பு வலி, குறுக்கு வலி, இந்த முட்டி வலி, பாதத்தில் இருக்கிற வலி, இது எல்லாத்துக்கும் இது ரொம்ப ஒரு அருமருந்து. இதில் சேர்ந்துருக்கிற பொருள் இந்த வெந்தயம், கருஞ்சீரகம், மிளகு, ஜீரகம், எல்லாத்தையும் நம்ம சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். சுக்கு எல்லாம் சேர்ந்துருக்கு. வாயுவுக்கு சம்மந்தப்பட்டது எல்லாம். ரொம்ப ஒரு குளிர்ச்சியான ஒரு பொருள். என்ன, இதில் நம்ம தேங்காய் சேர்க்கலை, தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம். பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், நீங்கள் வெளியில் கூட வைக்கலாம். ஒரு மாதம் ஆனாலும் ஒன்றாவது. எந்த மாதிரி ஈரப்பதத்துள்ளது நம்ம பொருள் சுண்டை வச்சுட்டோம். ஈரப்பதத்தை பூரா எடுத்துட்டோம். என்ன, இன்னும் பொறுமையாக இது 1 மணி நேரம் ஆச்சு இந்த லேகியம் செய்கிறதுக்கு. 1 மணி நேரத்துக்கு மேலே இந்த பாருங்கள், இந்த பக்குவம் வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும். நான் அளவு கொஞ்சம் கூட போட்டிருக்கேன், எல்லாருக்கும் உபயோகமாகட்டுமேன்ட்டு நான் கூட போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு 100 கிராம் அளவுக்கு செய்யுங்க. 100 கிராம் போடும்போது 300 கிராம் வெல்லம் போடணும். 1க்கு 2 போட்டால் பத்தலை. நான் உங்களுக்கு 400 கிராமுக்கு 800 கிராம் சொன்னேன், பத்தலை. 400 கிராமுக்கு 1200. 1 கிலோ 200 கிராம் போட்டால் தான் இந்த லெவல் ஸ்வீட் கரெக்டாக வருது. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். இதே மாதிரி இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த அளவு திட்டங்களோடு நீங்கள் செய்யுங்க. இதுக்கு ரொம்ப பொறுமை தேவை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்களை ஆதரிக்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.